நான் கடைசியாக ஸ்பூன் செய்யப்பட்ட நூன் தன்மீனுடைய பாடத்தை முடிச்சுக்கிறோம். அப்படித்தானே? ஆ ஆ இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் லாமுல் ஜலாலா, அல்லாஹுடைய லாமோடு தொடர்பான பாடம். அல்லாஹுடைய லாமோட தொடர்பான பாடம். குர்ஆன்ல இந்த மாதிரி சொற்கள் வந்தா அதுக்கு தனியான சட்டம் இது. ஆ சரியா? அல்லாஹுடைய லாம் என்று சொல்ற இந்த சட்டம் வந்து சென்றால் அதுக்கு தனியா சட்டம் இருக்கு. அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். ம் இந்த அல்லாஹுடைய லாமோடு தொடர்பான சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எது அல்லாஹுடைய லாம் என்று சொல்ற ஒன்று இல்லை. இதுவும் ம் லாம் தான், இதுவும் லாம் தான், இதுவும் லாம் தான், இதுவும் லாம் தான். அப்ப எது அல்லாஹுடைய லாம் என்று சொல்ற ஒரு கேள்வி இருக்கிற நாங்க அதை பார்ப்போம். ம் அதுக்கு முன்னால் நாங்க என்ன செய்யணும் என்றால் இதுல 2 வகைகள் எங்க தெரிஞ்சு கொள்ளணும். எத்தனை வகைகள்? 2 வகை. 2 வகைகள். இது ரெண்டும் இதுக்கு முன்னால நாங்க ராட சட்டத்தை பாத்திக்கிறோம். வல்லினம் மெல்லினம் என்று பாத்திக்கிறோம். ம் அதே போலதான் இங்கேயும் அல்லாஹுடைய லாம்லையும் வல்லினம் மெல்லினம் என்று 2 சட்டங்கள் இருக்கு. ம் அதாவது சொத்தாக ஓதுறது என்றது ஒன்றும் மிச்சம் ஹார்டாக ஹெவியாக ஓதுறது என்ற ஒன்றும் இருக்கு. ஆ இது நான் வருவோம். அல்லாஹுடைய லாம் என்றால் என்ன என்ற ஒரு கொஸ்டின். இது அல்லாஹுடைய லாம் தெரிஞ்சுக்கணுமே. ஆ அப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்துக்கொள்ளையோ எது அல்லாஹுடைய லாம்? 2 லாமும் ஜாயின் ஆகி வார இடத்தைத்தான் நாங்க அல்லாஹுடைய லாமா சொல்லுவோம். இது மட்டும் அல்லாஹுடைய லாமான்னு கேட்டா அதுவும் அல்ல. இந்த லாம் மட்டும் அல்லாஹுடைய லாமான்னு கேட்டா அதுவும் அல்ல. 2 லாமும் ஜாயின் ஆகி வருகின்ற இடத்தைத்தான், அந்த பாயிண்டை தான் நாங்க அல்லாஹுடைய லாமாக அல்லாஹ். அடையாளப்படுத்துவோம். லைனா? ம் ஆ Right. இப்ப நாங்க வருவோம். எப்ப எல்லாம் நாங்க வல்லினமாக ஓத வேண்டும். நான் இது ஒவ்வொன்றை தனித்தனியா பார்ப்போம். நாங்க இதுல ஒரே ம் பார்வையில சொன்னோம் என்றால் மொத்தமாக 4 சந்தர்ப்பத்துல நாங்க வல்லினமா ஓதுறோம். ம் சந்தர்ப்பத்துல 4 சந்தர்ப்பம். சரியா? அதே போல பின்னுக்கு ஒவ்வொன்றா பாக்குறதால நான் நீங்க டீப்பா படுத்தல 4 என்ற நம்பரோட போறேன். சரியா? மெல்லினமாக ஓதுற சந்தர்ப்பங்கள் எத்தனை இது? 2 இது. 2 மொத்தம் எத்தனை? 6. ம்? 2ம் சேர்த்தா இவ்வளவு கேட்குறேன். விளங்கல? 2ம் சேர்த்து மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? டோட்டல் எத்தனை? 6. டோட்டல் இந்த சட்டத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய லாமோடு தொடர்பான சட்டத்துல மொத்தம் இருக்கிறது 6. ம் இதுல நாங்க இன்றைக்கு முதலாவது பார்க்க போறது சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் ஹயாம், இதுவரைக்கும் நாங்க ஆஹ், படிச்ச சட்டத்துல இது ஒரு கடைசியான சட்டம். இது ஒரு ம் கடைசியான கடைசியான சட்டம். சட்டம். சட்டமாக படிக்கிற பகுதியில கடைசி சட்டம். இது பின்னாடி நான் சட்டம் படிக்க மாட்டோம். இதுக்கு ஆ பின்னாடி நாங்க என்ன செய்வோம் என்றால் குர்ஆனை ஓதிக்கொண்டுதான் நாங்க என்ன செய்வோம், தேவையான சில விஷயங்களை படிச்சு கொண்டு போவோம். தனியாக நாங்க சட்டமாக படிக்கிறது எங்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. ம் உம் முதலாவது பகுதிக்கு நான் வருவோம். ஆறு ஆறு பகுதியிலே தானே, அதுல பெஸ்ட் பகுதிக்கு நாங்க வந்தால் வல்லினமாக ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ம் சரியா? வல்லினமாக ஓதப்படக்கூடிய கணக்கைத்தான் நாங்க பார்க்க போகிறோம். எனவே
அல்லாஹ் அல்லாஹ் என்ற சொற்களுக்கு முன்னால வாரது பத்ஹாவை பெற்று வாரது, பத்ஹத்துன் பெற்று வாரது. ம். எது? அல்லாஹ் அல்லாஹும்ம என்ற சொல்லுக்கு முன்னால வார எழுத்து பத்ஹத்து நிற்கிறது. உதாரணத்துல பாருங்க, இந்த இது அல்லாஹுடைய லாம், இந்த அல்லாஹுடைய லாம், அதுக்கு முன்னால பத்ஹா வந்திக்குது, இந்த வந்து பத்துஹா. இந்த பத்துஹா அங்க வரை மேலும், இந்த அலிஃபுக்கு வந்தாலும் வரையிலும், இந்த லாமுக்கும் வரையிலும், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால வந்துச்சுன்னு சொன்னாலே பொதுவாக இந்த அல்லாஹுடைய லாம் வல்லினமாக உச்சரிக்கப்பட வேண்டும். இல்லைனா? ஆ. சரி, அதை எப்படி வல்லினமா உச்சரிக்கிற? அப்படி என்றால் இந்த ம். எழுத்தை நாங்க படிச்சோம் தானே, ஆ. என்ன எழுத்து இது? பெரியப்பா. சத்தம் போட்டு சொல்லணும். பெரிய பெரியப்பா. ம்? சரி. அது வந்து உங்களோட சவுண்ட் போதாது, லா. கேட்குது இல்லையே. நான் பேசுற சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் குறைவா கேக்குது. இல்ல, நீங்க தூரத்துல இருந்து பேசுற மாதிரி கேக்குது, அதான் கேட்டேன். பெரியப்பான்னு சொன்னேன். பெரியத்தா அப்படியா? அப்படிங்களா? நான் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லி நான் சைடு போன பிள்ளையே ம்ஹும். அது. ம்? ஏயா, இது பெரியத்தா அப்படியா? இப்போ ஸ்கிரீன்ல பிரச்சனை ஆகி நீங்க போன்ல வந்துக்கிட்டீங்க. இப்ப உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. என்ன? ஹலோ. ஏயா, சவுண்ட் சவுண்ட் கேக்குது இல்ல ஏயா. இப்ப கேக்குதா? ஆ. என்ன எழுத்துன்னு சொன்னீங்க நீங்க? நான் மார்க் பண்ணிக்கிறது. அதுல அது டக்குன்னு வச்சுக்கே. ஓ, டொட் தான் வச்சுக்கி. ஆ, அது வந்து லா. லா. அந்த ம். லாட சவுண்டுக்கு இந்த இடத்த நீங்க எடுத்து ஓதணும். ரதியல்லாஹு அல்லாஹ் என்று வரும். எப்படி வரும்? ம். ரதியல்லாஹு. துவாக்கு போக கூடாது. ரதியா துவாண்டு வந்தா பிழை, துவாதுக்கு போனீங்கன்னா பிழை. சரிங்களா? ஆ. சரி, ஏதாவது பாவம். ம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. திருப்பி ஓதுங்க, ذلك لمن என்ன? திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க. ஆ. ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. ذلك لمن خشي ربه. வேர்ட சவுண்ட் வரணுமா? வரது அன்ஹு. நான் பார்த்தேன். நல்ல ஓகே. இப்ப நாங்க அதுல சில உதாரணங்களை பார்ப்போம். இது ஓதும் பாப்போம்டா. قل هو الله أحد. குல் ஹுவல்லாஹு அஹது. லாமையும் ஹாவையும் எந்த காரணத்திலையும் ஜாயின் பண்ணப்படாது. சுக்கூன் செய்யப்பட்ட நோமல வார லாமிக்கு தானே, ஆ. அந்த லாமுக்கு பின்னால வார எழுத்துல கவனமா இருக்கணும். குல் ஹுவல்லாஹு அஹது. ஆ. قل هو الله أحد. திருப்பி வருங்க. قل هو الله أحد. தா தாக்கு ஒரு தாக், தாக்கு வரல.
قل هو الله أحد قل هو الله أحد مم. قل هو الله أحد ரெண்டாவது رسول من الله يتلو صحفا مطهرة அல்ல مطهرة مطهرة آه. رسول من الله يتلو صحفا مطهرة மூணாவது رضي الله عنهم சரி ورضوا عنه நாலாவது ألم يعلم بأن الله يرى இப்போ ஒண்ணுமா ألم يعلم بأن الله يرى இதுல ஒன்னாவது சேர்த்து பேலன்ஸ் ஆகணுமா கொஞ்சம் வந்தீங்க நல்ல மாஷா அல்லாஹ் சதி செய்யப்பட்ட நூலும் இஹ்பாடு சட்டம் ஒன்றும் மிக்குது அப்படிதானே அது ரெண்டையும் பேலன்ஸ் ஆகணும் آه. ألم يعلم بأن الله يرى குட் ஐந்தாவது أليس الله بأحكم الحاكمين பி ஏ பி ஏ என்று சொன்னா நீங்க ஏபிசி தான் வச்சிருக்கீங்க பி ஏ கமில்னா ஏ வந்துடும் அது போல ஏர்ட சவுண்ட் வரும் என்ன கேட்கல பி ஏர்ட சவுண்ட் வரணும் பி கமில் ஏர்ட உச்சரிப்பு வரலன்னா ஆ போல ஆ أليس الله بأحكم الحاكمين இப்ப நீங்க சவுண்ட் உச்சரிச்சீங்க அப்படியா நீ ஓதனத்துல ஏர்ட சவுண்ட் வந்துச்சுதா இல்ல என் ஆன்சரை காணும் பி என்ற உச்சரிப்பு வந்துச்சுதா இப்ப ரெக்கார்டு கேட்கணுமா ம் வந்துச்சா இல்ல இல்ல பியஹ்கமில் தான் வருது பியஹ்கமில் அப்பலே இல்ல பியஹ்கமில் என்றால் பல பிஅஹ்கமில் பிஅஹ்கமில் ம் أليس الله بأحكم الحاكمين இங்க ஓதுறீங்க பியஹ்கமில் என்று தான் ஓதுறீங்க நான் சொல்ற வேலை ஏட சவுண்ட் வரும் உதாரணத்துக்கு பி அண்ட் ஓதுனீங்களா பி அண்ட் ஓதுனீங்களா பி அண்ட் ஓதுனீங்களா உதாரணத்துக்கு இப்படி ஓதுனீங்க بأن الله எப்படி بأن பி அன் ஏன் அது ஏட சவுண்ட் தெளிவா வந்துச்சு இதை எப்படி ஓதுனீங்க பியஹ்கமில் அது எப்படி அது இங்க பி அன்ன இங்க பி அப்ப இங்க நான் அலிஃப் எடுத்து போட்டு யாவை போட்டு ஓதுவோம் கொரோனா மாத்துவோம் பி அன்ன பியஹ்கமில் பிளேஸ் கஷ்டப்பட தேவையில்லையே பியஹ்கமில் ரெண்டு மாதிரி ஓதி காட்டுங்க யாவை வச்சு ஒருக்கா ஓதி காட்டுங்க அலிஃபை வச்சு ஒரு மாதிரி ஓதி காட்டுங்க விளங்கல நீ சொன்னது இந்த இடத்துல அலிஃபை வச்சு எப்படி ஓதுறது யாவை வச்சு எப்படி ஓதுறது ரெண்டு மாதிரி மோதி காட்டும் இந்த இடத்துல அலிஃப் தான் வந்து இப்ப அலிஃப் வந்தா எப்படி ஓதணும் இந்த இடத்துல அலிஃபை எடுத்து போட்டு யாவை வச்சா எப்படி ஓதணும் ஃபத்தஹாத்துன்னு வச்ச யா ஒன்று வச்சா எப்படி ஓதணும் ரெண்டு மாதிரி மோதி காட்டுங்க விளைஞ்சா இப்ப ஆ
ஆ அலிஃப் வந்தா பி அஹ்கமில்னு வரும். யா வந்துன்னு சொன்னா பி அஹ்கமில்னு வரும். இந்த ஃபுல்லா தான் ஓதி காட்டு. இது பேர் ஓதி காட்டுறதா? இது பேர் எக்ஸ்பிளைனேஷன். அந்த சொல்ல மட்டும் சொல்லி காட்டுறது. நான் சொன்னேன்னா ரிசைட்டிங், ஓதி காட்டுன்னு மேடம் வசனத்தை. ஆ. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். மீன் இன்னு வரக்கூடாது. ஹாக்கி மீன் கடைசி இன்னு வருது. அது அடுத்த பிள்ளை. ஹாக்கி மீன் இன். ம் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். good. அடுத்த 6 வசனங்களும் சரி, அடுத்த 3 வசனங்களும் உங்களோட வேர்க்குரிய வசனம். புதிய வசனங்கள் நாங்க புதிய புதிய வசனங்களை நோக்கி மெம்பதா வந்திருக்கிறோம். கவனமா ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அடுத்த கிளாஸுக்கு.